அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகுது, முக்கியமாக நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எதெல்லாம் மார்க்கெட்டுக்கு மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்றதையும் லெவல்ஸை கொடுத்துக்கிட்டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டாக அந்த டே முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி நடந்திருக்குன்றதை பார்த்துட்டு நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளுடைய ப்ராபபிலிட்டி பாசிபிலிட்டிஸை வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டுக்கு வந்து சில சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் கொடுத்துருந்தோம். அதுவும் இல்லாமல் குளோபலாக எல்லாமே நெகட்டிவ் நியூஸஸாக இருக்குது, மார்க்கெட் கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்மளோட லெவல்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் என்ன தான் நடந்திருக்கு, இதுக்கப்புறம் வர வாரங்கள் எப்படி மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ஸோ கேர்ஃபுல்லாக கிளியராக பாருங்கள். ஸோ இதை நம்ம கொடுத்துருந்த லெவல் பார்த்திங்கன்னா சப்போர்ட் 1 வந்து 24,650, சப்போர்ட் 2 வந்து 24,600, சப்போர்ட் 3 வந்து 24,200ன்றது கொடுத்துருந்தோம். அந்த 24,200ன்ற லெவல் வந்து ஒரு மேஜர் சப்போர்ட். இன்றைக்கி மார்க்கெட் அதை பிரேக் பண்ணி அதுக்கு கீழே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகியிருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமான நோட் பண்ணோம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு நியர்லி ஒரு 400 பாயிண்ட்ஸ் கேப் டவுன்லேயே உங்களுக்கு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து நம்மளுடைய சப்போர்ட் 3ல் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு நம்மளுடைய சப்போர்ட் 3 இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் சின்னதாக ஒரு சப்போர்ட் எடுக்க பார்த்துருக்கு. பட் அங்கேருந்து ஒரு நல்லாவே ஒரு செல்லிங் ப்ரெஷர் கீழே வரைக்கும் போயிட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஏன் இது நடந்துச்சு, என்னெல்லாம் நடக்கலாம் மார்க்கெட்டில், ஆனால் அது ஏன் நடந்துச்சுன்னு தெரியும். நான் என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். எப்பயுமே மார்க்கெட்டில் என்னென்ன நடக்கலாம், மேலே போகலாம், கீழே வரலாம், சைடில் போகலாம். ஆனால் என்ன நடந்தாலும் அதுக்கு பிஹைண்ட் தட் என்ன நடந்துச்சு, எதுக்காக அது நடந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பார்ப்போம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொன்னேன், ஜப்பானில் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏற்றிட்டாங்க, செகண்ட் ஹைக் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து ஜப்பானுடைய மார்க்கெட் ஜாப்பனீஸ் நிக்கி வந்து ரொம்பவே செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூஎஸில் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு வந்து நியூட்ரலாக தான் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. பெருசாக அவங்க பாசிட்டிவாகவும் சொல்ல, நெகட்டிவாகவும் சொல்ல. அதனால் யூஎஸ் மார்க்கெட்லேயும் ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஆனால் இந்தியன் மார்க்கெட்டுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸஸுமே இல்லை, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பட் இந்த குளோபலாக எல்லாருமே செல்லிங் ப்ரெஷரில் இருந்ததுனால மார்க்கெட் ஃபால் ஆகிடுச்சு. பியர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. இன்றைக்கி சொல்கிறேன், மார்க்கெட் திரும்பிடுச்சு. இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து புல்லிஷில் இருக்குது, அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் என்னோடய டிசிஷனை மாற்றிக்கிறேன். மார்க்கெட் வந்து பெர்ரிஷில் இருக்குது, டவுன் ட்ரெண்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நேற்று நம்ம வீக்லி அனலைசிங் ரிப்போர்ட்லேயே சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து எப்படிலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, இந்த ப்ரீவியஸ் வீக்கோட கேண்டலோட ஆஃப்லேயும் அதோடைய பாட்டம்லேயும் அப்புறம் ட்ரெண்ட் லைனில் இப்படி வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கலாம், இல்லை இப்படி வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கலாம், இல்லை ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுக்கலாம். அந்த மாதிரி 3 வாய்ப்புகள் இருக்குன்றது நான் சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க நேற்று போட்ட வீடியோவை போய் பாருங்கள். பட் ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னா, எலெக்ஷனில் வந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த இடத்துலையும் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கலை, நம்ம நோட் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்குமான்னு பார்த்தா அது லிட்டரலி அப்படி இல்லை. மேபி எடுக்கலாம். ஆனால் குளோபலாக பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஎஸ்லாம் வந்து ரெசெஷன் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அமேசானில் பெருசாக ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் இல்லை, அங்கே அமேசானில் ஒரு 13% ஃபால் ஆகுது. இன்டெல்லில் வந்து இருக்கிறவங்களுக்கே வேலை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 10% ஆஃப் பீப்புள் வந்து லே ஆஃப் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க டிவிடெண்ட் தரேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க, பட் அந்த டிவிடெண்டே கொடுக்க முடியல, அதை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்கன்ற மாதிரி. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே இறங்கிட்டு இருக்கு, குளோபல் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்குது. ஈவன் கிரிப்டோ கரன்சி 13% வந்து டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டு விலை கம்மியாகிட்டு இருக்குது. எல்லாமே டோட்டலாக வந்து போய்கிட்டு தான் இருக்குது. அது இல்லாமல் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனும் இருக்குது. அதனால் பியர்ஸ் உள்ளே வந்துட்டாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இதுக்கப்புறமும் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், நம்ம வீடியோவில் அடிக்கடி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன், மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக ஏறும், இறங்கும்போது சடன் ஃபாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா. லாஸ்ட் 2 months நல்லா யோசிங்க. 2 months எத்தனை ட்ரேடிங் செஷன் இருக்கும்? நியர்லி ஒரு 40 ட்ரேடிங் செஷன்ஸ் இருக்கும். அந்த 40 ட்ரேடிங் செஷனில் இருந்த மார்க்கெட்டை வித்தின் 2 ட்ரேடிங் செஷன்ஸ், அதாவது ஃப்ரைடே அண்டு இன்னைக்கு மண்டே, 2 ட்ரேடிங் செஷனில் முடிச்சிட்டாங்க. 1000 பாயிண்ட்ஸை
ஒரு ப்ளோ பண்ணி விட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் பெரிஷ், இதுதான் பியர்ஸோடைய பவர். பியர்ஸ் எப்பயுமே வந்தாங்கன்னா ஏன் அதுக்கு வந்து பியர்னு வச்சாங்கன்னா, நீங்கள் கரடி மேலே போய் உட்காந்தீங்க, இல்லை கரடி மேலே ஏதோ ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பனிக்கரடிலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே லைட்டாக தான் அந்த ஐஸ்லாம் வந்து ஸ்னோஃபாலில் இருந்து அந்த ஸ்னோ மேலே இருக்கும். அது லைட்டாக தான் ஷேக் பண்ணும், மொத்தமும் கிளியர் ஆகிடும். அது மேலே இருக்கிறது எல்லாமே கீழே விழுந்துடும். அதனால தான் அது வந்து பியர் மார்க்கெட். புல் மார்க்கெட் அப்படின்னா அந்த புல் வந்து அதோடைய கொம்பை வச்சு முட்டி தூக்கும். ஸோ அப்போ வந்து பொறுமையாக தான் கீழே இறங்கி மேலே ஏறும், கீழே இறங்கி மேலே ஏறும். ஸோ அதனால தான் அது புல் மார்க்கெட், பியர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட் வந்து திரும்பி இருக்குது, எல்லாமே வந்து நம்ம மார்க்கெட் கூட தான் ட்ராவல் பண்ணும். ஸோ அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ குளோபலாகவும் நியூஸ் ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜாப்பனீஸோடைய கரன்சி யென், அதோடைய வேல்யூ ரொம்பவே கம்மியாகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான நிறைய குளோபலாக வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸஸ் மட்டும்தான். அதனால தான் மார்க்கெட் வந்து நம்மளுடைய மார்க்கெட்டில் அது இம்பேக்ட் ஆகுது. எதுக்காக வந்து நம்ம எல்லா நியூஸஸையும் கலெக்ட் பண்ணுங்கள், நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்கறவங்களுக்கு தெரியும். வெறும் டெக்னிக்கல் மட்டும் பார்க்காதீங்க, வெறும் ஓஐ டேட்டா மட்டும் பார்க்காதீங்க, வெறும் குளோபல் நியூஸ் மட்டும் பார்க்காதீங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா நியூஸையும் கேதர் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக ஓஐ டேட்டாலேயும் நமக்கு லாஸ்ட் 2 செஷன்லேயும் வந்து பெருசாக இது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாகவும் நமக்கு மேலே மார்க்கெட் போகிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருந்துச்சு. நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டும் ஓரளவுக்கு குட்டாக தான் இருந்துச்சு. இருந்தும் மார்க்கெட் ஃபால் ஆகுது. ஏன் அப்படின்னா குளோபலாக இருக்கிற மார்க்கெட்டில் எல்லோரும் பயந்து போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, வாரன் பஃபெட் அந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா செல் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே வந்து செல் பண்ணிவிட்டு மார்க்கெட் நல்லா கீழே வரும்போது அப்போ அவங்கள பையிங் ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? அப்படி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதையும் பார்த்தலாம். இந்த நம்ம கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,200. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மேஜர் சப்போர்ட்டாக இருந்துச்சு நேற்று அப்படின்ட்டு. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து 24,850. அதுக்கும் மேலே மார்க்கெட் போச்சுன்னா ஆல் டைம் ஹை 25,081. சப்போஸ் மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எப்பயுமே வந்து மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்குன்னா அதுக்கு எந்த குட் நியூஸ் இருந்தாலும் அது கேர் பண்ணிக்காது. இதே நம்ம ஆப்போசிட்டாக சொல்லியிருப்போம். மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா எந்த ஒரு பெரிய பேட் நியூஸஸையும் வந்து அது கன்சிடர் பண்ணாது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இது ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரெண்ட் லைன். இன்கேஸ் ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி வந்துச்சுன்னா 23,350 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே வருதுன்னா 22,900 வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுடைய ட்ரேடிங் செஷனில் இது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கம் டு மறுபடியும் மார்க்கெட்டுக்கு வருவோம். ஸோ மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக ஏறும். பார்த்தீங்களா, எத்தனை நாள் பொறுமையாக ஏறி இருக்குது. ஆனால் 2 ட்ரேடிங் செஷனில் இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து அப் ட்ரெண்டுக்கும் டவுன் ட்ரெண்டுக்குமான வித்தியாசம். இங்கே ட்ரேடிங் செஷனில் குறைக்கல, கேப் டவுன்லேயே முடிச்சிட்டாங்க. பாருங்கள், நியர்லி ஒரு 400 பாயிண்ட்ஸு இன்றைக்கி கேப் டவுனு. நேற்று அதாவது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸு. அந்த மாதிரி கேப் டவுன்லேயே முடிச்சிருவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ண கற்றுக்கணும். எத்தனை முறை சொன்னாலும் அதெல்லாம் உங்கள் மைண்டில் வந்து நீங்கள் அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண தான் புரியும். ஓகே, இது வரைக்கும் கீழே வந்துச்சு, மார்க்கெட் இதுக்கப்புறம் மேலே போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு எடுப்பீங்க பை ஆப்ஷனை, அதாவது கால் ஆப்ஷனை வந்து பை பண்ணுவீங்க, மார்க்கெட் அங்கேருந்து கீழே வரும். ஸோ அதனால் மார்க்கெட் என்ன சென்டிமெண்ட்டில் இருக்குது, பெரிஷ் சென்டிமெண்ட்டில் இருக்குன்னா நம்மளுடைய டெக்னிக்கல் அனலைஸும் நம்மளுடைய தாட்ஸ் வியூஸ் எல்லாமே வந்து மார்க்கெட் கீழே போகுன்ற மாதிரி தான் நம்மளும் யோசிக்கணும். ஸோ மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணிக்கணும், பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள், எந்த அவசரமும் இல்லை. உங்களுக்கு அப்படி வந்து ஒரு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா ஜஸ்ட் ஹோல்ட் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் சிட் சைலண்ட்லி, அவ்வளோதான். சைலண்ட்டாக உட்காருங்க, இல்லை ஃபோன் தொடாதீங்க. ஒரு 2 வாரம் ஃபோனே தூக்கி வாரம் வச்சுருங்க. உங்கள் வேலை என்ன பாருங்கள், இல்லை எங்கன்னா போய்ட்டு இருந்தால் போய்ட்டு வாங்க. உங்களுக்கு மைண்டில் வந்து அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங்கே பண்ணக்கூடாது, ஒரு பிஸ்னஸே பண்ணக்கூடாது. ஒரு பிஸ்னஸை வந்து எப்படி பண்ணுவோம், ஓகே நல்லா இருக்குது, இந்த இடத்துல கடையை போட்டால் நல்லா 4 பேர் வருவாங்க, வியாபாரம் நடக்கும், ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தால் தான் நீங்கள் அந்த இடத்துல போய் பிஸ்னஸ் பண்ணணும். புரியுதுங்களா? மழை வர நேரத்தில் போய் வெள்ளம் வைக்கிறதும் பொறி வைக்கிறதுன்ற மாதிரி ஆகிடக்கூடாது இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி இப்போ நாளைக்கு காலையில் எழுந்துக்கிறீங்க, நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஏதோ சம் டெக்னிக்கல் அனலைஸோ ஏதோ நியூஸஸோ பார்க்குறீங்க, காலையில் எழுந்துக்கிறீங்க,
மார்க்கெட்டை ஒரு 5 மினிட்ஸ் வாட்ச் பண்ணுறீங்க, உங்களுக்கு அதில் வந்து உங்களுடைய செட்டப் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வெளியே எழுந்து போயிடணும், அதை ஆஃப் பண்ணிடணும். அந்த நீங்கள் கம்ப்யூட்டரில் வச்சுருந்தீங்கன்னா அந்த விண்டோஸை ஆஃப் பண்ணிவிடுங்க, மொபைல் வச்சுருந்தீங்கன்னா ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிடுங்க, தப்பு இல்லை, அடுத்த வாரம் கூட பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரியும், ஓகே மார்க்கெட் கீழே போகுதுன்னா எனக்கு தெரியும் நான் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள், ஒரு பிஸ்னஸாக பண்ணுங்கள். இல்லைனா அந்த வேலையை பண்ணாதீங்க, சைலண்ட்டாக இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ரியல் மணியை வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் மார்க்கெட்டில் என்னென்ன நடக்குது, மார்க்கெட் மேலே போனால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், கீழே வந்தால் எப்படி மார்க்கெட் கீழே வருது, எல்லாமே உங்களால் பேப்பர் ட்ரேடிங்கில் மட்டும்தான் கற்றுக்க முடியும். நீங்கள் ப்ராப்பராக பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களோட ரியல் மணியை வச்சு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி ட்ரேடிங் பண்ணலான்றதை பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் இறங்கும் போது ரொம்பவே சடன் ஃபால் இருக்கும், நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத அளவுக்கு ஃபால் இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ண அதாவது மார்க்கெட் மேலே போகும்போது கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த பாயிண்ட்டுக்கு வந்தால் நம்ம பை பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அதுவே நீங்கள் ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் இப்போ வந்து நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது, நீங்கள் நினைக்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் பண்ணும்போது ப்ராஃபிட் ஈஸியாக பண்ணலாம், பட் அதை கரெக்டான டைமில் பண்ணணும். ஸோ நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ என்னடா இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான், ரொம்ப பயன்படுத்திகிட்டு இருக்கான், அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் சிம்பிள், அது ஒரு ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ நம்ம வாட்ச் பண்ணிட்டு கூட இருக்கலாம், வாட்ச் பண்ணிவிட்டு நமக்கான செட்டப் வரும்போது தைரியமாக ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ தேவையில்லாமல் உங்களுடைய ரியல் மணியை வச்சு ட்ரேட் பண்ணி லாஸ் ஆகிடாதீங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். யுவர் மணி யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு எடுத்துக்க என்றைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அன்னிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் லாஸ் பண்ண மாட்டீங்க. அப்படியே லாஸ் பண்ணாலும் அந்த லாஸை வந்து குறைச்சிக்கிட்டே வருவீங்க. ஓகேங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. மார்க்கெட் வந்து திரும்பி இருக்குது, பெர்ரிஷில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள், அதுவே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து பார்ப்போம் மார்க்கெட். நாளைக்கு FinNiftyயோடைய எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிருக்குன்னு நாளைக்கு நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.